ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மூணே வார்த்தை சரிங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பயனுள்ள ஒரு காணொளி. இதை யாரும் ஸ்கிப் பண்ணிட வேணாம். சரிங்களா? அதாவது என்னென்னா, ஆத்ம பாரம் பரிசுத்தம், ஆத்ம பாரம் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு லைனு சரிங்களா. இது நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா, ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் சாங்லேருந்து தான் ஒரு கிறிஸ்தவ பாடல்லேருந்து எடுத்த ஒரு லைன் தான் இது. இந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த பாட்டு எப்படி வரும்னா, ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா. இதுதான் இந்த பாட்டுடைய ஸ்டார்டிங் இப்படி தான். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாட்டு இந்த பாட்டில் உள்ள ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் நான் அந்த வரியை பற்றி தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன வரினா, ஆத்ம பாரம் பரிசுத்தம் சரிங்களா. ஆத்ம பாரம் பரிசுத்தம் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு யாராவது விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன கஷ்டமாக இருக்கும், அதாவது ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருப்போம். அதனால் நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும், ஒரு குற்ற உணர்வாக ஃபீல் பண்ணுவோம் சரிங்களா. இந்த ரெண்டு விஷயத்தையுமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்ம பாரம் அப்படின்னா நம்ம மனசு சரிங்களா. ஆத்மானா என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. அது ஆத்மா பாரமாக நம்மளுடைய ஆத்மா பாரமாக இருந்துச்சு அப்படின்னா, அதை பற்றி நம்ம ஐயோ நம்ம கவலைப்படுறோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. நம்ம மாறாக சந்தோஷப்படணும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆத்ம பாரம், நம்மளுடைய ஆத்மா பாரமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மனசு பாரமாக இருந்துச்சு அப்படின்னா, அங்கே கடவுள் ஆத்ம பாரம் பரிசுத்தம் அப்படின்னா அதுதான் என்னது, அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு கிளென்ஸ், மைண்ட் கிளென்ஸ் மாதிரி சரிங்களா. சோல் கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ ஒரு ஆத்மா ஒரு சுத்தப்படுத்துகிற வேலை அப்படின்றது தான் அவங்க அர்த்தம். இது நல்லா அனுபவிச்சவங்களுக்கு நல்லா புரியும். மற்றவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல சரிங்களா. நம்மளை இப்போ யாரோ கஷ்டப்படுத்திட்டாங்க, இல்லை கடவுள் ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, அது என்னதுக்காக வேண்டி நம்ம பரிசுத்தமாகணும், நம்ம நல்ல பிள்ளையாக மாறணும் சரிங்களா. நம்ம ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு வரணும், நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடவுள் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குறாரு. அப்படி கஷ்டமாக இருக்கிறது நல்லது அப்படின்றது தான் என்னது, இந்த ஆத்ம பாரம் பரிசுத்தம் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய ஆன்மா பாரமாக இருக்குது அப்படின்னா, நம்மளோட ஆன்மா பாரமாக இருக்குது அப்படின்னா அது என்னது, அது தூய்மை அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, தூய்மை அடையுது, கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தப்படுது சரிங்களா. அப்படின்னு சொல்லி தான் இதனுடைய அர்த்தம் சரிங்களா. அப்போனா இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும் நம்ம கவலைப்பட்டுருக்கோம் அப்படின்னா, இது இந்த கஷ்டம் நம்மளுக்கு இந்த கஷ்டம் வந்தது நல்லதுக்கு தான். இந்த கஷ்டம் நம்மளுக்கு வந்தது நம்மளை சரி பண்ண, நம்மளுடைய எண்ணங்களை தூய்மை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஆத்ம பாரம் நம்மளுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிக்கணும். சரி, இந்த காணொளி அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட சேனல் ஃபாரின் ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு எல்லோரும் நல்லா ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா மேலும் 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 சிறப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த காணொளி பயனுள்ள காணொளி நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.